விஷயம் கொண்டு வரப்பட்டால் ஒரு கடினமான விஷயம், இலகுவான விஷயம், அனுமதிக்கப்பட்ட ஹலாலான விஷயம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான இலகுவான விஷயத்தை தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா என்னை பின்பற்றக்கூடிய உம்மத் கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் ஒன்று செஞ்சிட்டாங்கன்னா அது நம்ம செய்வது நம்ம மீது கடமையாகி விடுகிறது. அதை பின்பற்றுவது நம்ம கடமையாகி விடுகிறது. ஒரு சஹாபி வந்து கேட்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், ஹஜ் நான் வருஷம் வருஷம் செய்யணுமா? ஆண்டுதோறும் நான் ஹஜ் செய்யணுமா? ரசூலுல்லாஹ் அமைதியா இருக்கிறாங்க. மீண்டும் கேட்கிறாரா? மீண்டும் அமைதியா இருக்கலாம். மீண்டும் கேட்கிறாரா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தோழரே, நான் ஆண்டுதோறும் செய்ய சொன்னால் அது உங்களுக்கு கடினமாகிவிடும். ஆயிலில் ஒரு முறைதான் ஹஜ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயிலில் ஒரு முறை போகிறதுக்கே நம்ம மக்கள், வசதி உள்ள ஆட்கள் என்ன செய்யறாங்க? பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். கடைசியில் பலருக்கு ஹஜ் செய்ய முடியாம போயிடுது. வருஷம் ஒரு ஹஜ் முடியுமா? கண்டிப்பாக முடியும். அதிகமாக கேள்வி கேட்காதீங்க சார். எவ்வளவு நம்பி கரிசனம் கொண்டிருக்கிறார்கள் நபிகள் பெருமானார் சொல்லும். அதே போலத்தான் இந்த தராவியை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோமே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு ஒவ்வொரு நாளும் இரவிலே தஹஜ்ஜுத் தொழுவார்கள். சராசரியா 8 ரக்காத் 11, 13, 15 இருக்கு. ஆவரேஜா ஒரு 8 ரக்காத் தொழுவாங்க. அதே போல ரமணான் மாதத்தில் ஒரு நாள் வச்சு பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. அந்த செய்தி மக்களுக்கு மத்தியில் அதாவது இரவு நேரத்தில், பன்னிரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுத் வந்து பள்ளிவாசலும் தொழுகிறாங்க. நார்மலாக வந்து வீட்டில் தொழக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலும் தொழ முடியுது. பின்னால் வந்து மக்கள் வந்து என்ன சேர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் பள்ளிவாசல் நிறைஞ்சு போச்சு. 3வது நாள் வந்து ரசூலுல்லாஹ் அவரும் காத்துட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அன்னைக்கு வரவே இல்லை பள்ளிவாசலுக்கு வரல. மறுநாள் சொன்னாங்க, அவங்க வீட்டிலே தொழுங்க, ஒருவேளை இதுவும் அல்லாஹ் ஃபர்லாக்கிடுவானோன்னு பயந்தேன்னு சொன்னாங்க. உங்களுடைய ஆர்வத்தை பார்த்து 5 வரைக்கும் தொழுவு பஜ்ருக்கு எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா, ஜும்மாவில் இருக்க ஒரு இத்தனை பேர் இருக்காங்க இடத்துல பள்ளிவாசல் எந்திரிக்கு. பஜ்ருக்கு பெரும்பாலான பள்ளிவாசல் ஒரு சப்பு 2 சப்பு தான் நிற்கும். தஹஜ்ஜுத்தை கடமையாக்கிட்டாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்து தன்னுடைய சமுதாயம் கடினப்பட்டு விடக்கூடாது, கஷ்டப்பட்டு விடக்கூடாது, இந்த மார்க்கத்தை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் எளிமையான விஷயங்களைத்தான் மேற்கொண்டார்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆக நாம் எதையெல்லாம் கஷ்டப்படுத்திக் கொள்கிறோம். ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பிடிக்கலையா, ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுமதித்த ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, நீங்க அதை உபயோகப்படுத்தாதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள். ஆனால் ஒட்டுமொத்த ஹராம் சொல்லுவோம். ஒரு ஹராமை போல வெறுப்பது இதுவும் தவறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன், மனைவியருக்கு மத்தியில் திருப்திப்படுத்துவதற்காக அல்லாஹ் தேனை சாப்பிட மாட்டேன், அல்லாஹ்வோட வசனத்தை இருக்கலாம். அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நீங்கள் எப்படி செய்ய முடியும்? ஹராமாக்கி கொள்ள முடியும். ரசூலுல்லாஹ் ஒன்று தனக்கு ஹராமாக்கிட்டாங்கன்னா அவனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஆயிடும் ஹராமாகி. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, எளிமையை நீங்கள் படுங்க. அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு, விஷயங்களை நீங்கள் எளிதாக்குங்கள், அவற்றை கடினமாக்காதீர்கள். பஷீரு வலா துனஃபிரு, நற்செய்தி கூறுங்கள், அவனை விரட்டி விடாதீர்கள். இன்னைக்கு பெரும்பாலான விஷயம் பார்த்தீங்கன்னா பயமுறுத்துவாங்க, அல்லாஹ்வை பற்றி பயமுறுத்துவாங்க. நீ தப்பு செஞ்சேன்னா அந்த தண்டனை கிடைக்கும், இத்தனை வருஷம் நரகத்தில் கிடக்கணும், இல்லை இவ்வளோ கடுமையானது, இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல செய்யணும். ஆனால் அதே சமயத்திலே அல்லாஹ் எந்த அளவுக்கு கருணையாளன், எந்த அளவுக்கு அன்பு மிக்கவன், எந்த அளவுக்கு மன்னிப்பை விரும்பக்கூடியவன், அதை சேர்த்து சொல்லணும். நீங்கள் குர்ஆனை நீங்கள் புரட்டி பாருங்கள். எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை பற்றி சொல்கிறானோ உடனே தன்னுடைய மன்னிப்பின் அந்த அன்பின் வெளிப்பாட்டை கஃபூர் ரஹீம் சொல்கிறான். எங்கே ஷதீது இகாபத் சொல்கிறானோ அங்கெல்லாம் கடுமையா தண்டிக்கவன் ஜப்பார் சொல்கிறானோ அடுத்ததாக நீங்க பார்க்கலாம் வல்லாஹு கஃபூர் ரஹீம் நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் கருணையாளன், அன்பாளன், மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் மன்னிப்பு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு நம்பிக்கையானுடைய நிலை எப்படின்னா அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கலாம். ஒரு இறை நம்பிக்கையாளன் அல்லாஹ்வுடைய தண்டனையை உடைய அந்த இதை கஷ்டத்தை புரிஞ்சுட்டான்னா இங்கே நம்ம நரகத்தில் தப்பிக்க முடியாதோ என்று பயப்படுவான். அதே சமயத்தில் ஒரு இறை நிராகரிப்பாளர் கூட அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து கொண்டான் என்றால் அல்லாஹ் நிச்சயமா என்ன மன்னிப்பான் என்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ் சொல்றான், நீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யறாங்க, மக்களுக்கு ஆர்வம் ஊட்டு. நீ குழந்தைகளை வளர்க்கறத கூட தண்டனையை சொல்லி வளர்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட வளர்ப்புக்கும் ஆர்வம் ஊட்டி உனக்கு அது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லி பாசிட்டிவா நீங்க வந்து அப்ரோச் பண்ணி பாருங்க, அந்த குழந்தை டெவலப்மெண்ட் வேற மாதிரி இருக்கும். கண்ணியத்துக்குரிய வணக்கத்திலே கூட நீங்கள் நடுநிலையை நீங்கள் கடைப்பிடிங்க என்பதாக சொன்னார்கள்.
ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, என்ன மக்கள் வந்தாங்க. அப்போ ஒரு பெண்மணி வந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அவங்க போன பிறகு ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யார் வந்தவங்க யாரு? அப்போ சொன்னாங்க, இந்த பெண்மணி வந்து ரொம்ப அதிகமாக தொழுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அதிகமாக எப்போ பார்த்தாலும் தொழுகிட்டே இருப்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் தடுத்துக் கொள்வீர்களாக, நல்ல வணக்கங்களில் நீங்கள் சக்தி பெறும் அளவை கொண்டு நீங்கள் பற்றி படித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் சடைவடையாத வரை அல்லாஹ் சடைவடைய மாட்டான். தீனுடைய அமல்களிலே, இந்த மார்க்கத்துடைய நற்காரியங்களிலே அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது எந்த அமலை ஒருவர் நிரந்தரமாக செய்து வருகிறாரோ அதுதான் என்பதாக நபிகள் பெருமானார் சொல்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் பார்க்கிறோம் நபிகள் பெருமானாருடைய அந்த தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கிற அறிவதற்காக ரசூலுல்லாஹ் வீட்டிற்கு 3 இளைஞர்கள் வந்தார். அப்ப உம்முல் முஃமினீன்கள் இடத்திலே கேட்டாங்க, எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதில் கேட்ட பிறகு அந்த இளைஞர்கள் முடிவு செய்தார்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னா, நம்ம செய்யற அமல்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, நம்ம செய்யற நச்செல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி 3 பேரும் 3 சபதங்களை எடுக்கிறார். ஒரு இளைஞன் சொல்கிறார், நான் இனி இரவெல்லாம் உறங்க மாட்டேன், தொழுதுகிட்டே இருப்பேன். இன்னொருவர் சொல்கிறார், நான் இனிமேல் பகலிலே உணவு உண்ண மாட்டேன், நான் பகல் முழுவதும் நோன்பு நோட்டுக்கட்டே இருப்பேன். இன்னொரு சொல்கிறார், இனிமேல் நான் திருமணமே முடிக்க மாட்டேன். இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்குது. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார்கள். நீங்கள் தான் இப்படி சொன்னீர்களா என்று கேட்கிறார். ஆம் சொல்லும் பொழுது நபிகள் பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நிச்சயமாக நான் உங்களில் அல்லாஹ்வை மிக அதிகமாக ஹஜ் போனாக இருக்கின்றேன். எனினும் நான் சில நாட்களிலே நோன்பு நோக்கிறேன், சில நாட்கள் நோன்பு நோக்காமல் இருக்கிறேன். நான் இரவுகளிலே சில நேரங்களிலே வெளிச்சென்று வணங்குகிறேன், உறங்கவும் செய்கின்றேன். நானும் பெண்களை மனமடித்திருக்கிறேன். ஆக இல்லற வாழ்வை நான் மேற்கொண்டிருக்கிறேன். யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல. உமர் ரகீப் அன் சுன்னத்தி பழைய செல்லும். இது எங்க கேட்போம்னா நிக்கால மட்டும் கேட்போம். அந்நிக்காகவின் சுன்னத்தி உமர் ரகீப் அன் சுன்னத்தி பழைய மின்னி எல்லாத்துலையும் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு எளிமையான மார்க்கத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். நேற்றுக்குரிய தோழர்களே, ஆக நாம் கடினப்படுத்தி விடக்கூடாது. எதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆக நீங்கள் இந்த மார்க்கத்தை மிகைக்க நாடினால் நிச்சயமாக இந்த மார்க்கத்தை நீங்கள் செய்ய முடியாது, மிகைக்க முடியாது. இந்த மார்க்கம் தான் மிகைத்து விடும். நபிகள் பெருமானார் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்போ பள்ளிவாசலில் 2 தூண்களுக்கு இடையிலே ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. ஏன் கயிறு கட்டி வச்சிருக்காங்க கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியில் ஒருவான ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அன்னைக்கு பெண்களும் பள்ளிவாசலுக்கு வருவாங்க. இன்னைக்கு தான் பெண்களுக்கு இடம் இல்லை. இந்தியாவை தவிர மற்ற எல்லா நாடுகளையும் இருக்குது. ஆண்கள் முன்னாடி இருப்பாங்க, அடுத்து வெஸ்டரோடு இருப்பாங்க, பின்னாடி பெண்கள் இருப்பாங்க. அப்போ இது வந்து நபிலான வணக்கத்தை பள்ளிவாசல் சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு சுதந்திரம் வருது. இப்போ சொன்னாங்க, இல்லை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வருவாங்க, அவங்க தொழுதுகிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டா அந்த கயிற்று மேலே சாஞ்சிக்குருவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கயிறை கழட்டுங்கண்ணா, இந்த கயிறை அவிழ்த்து விடுங்கள். ஒருவர் தன் சுறுசுறுப்பான, அதாவது எந்த அளவுக்கு திடகாத்திரத்தோடு இருக்கிறாரோ, வலிமையாக இருக்கிறதோ அப்பொழுது தொழுவட்டும். அவருக்கு ஓய்வு இருக்கணும்னா போய் தூங்கட்டும். தூக்கத்தோடு தொழுகை இருக்காது. அவ்வளோ கஷ்டப்பட்டு தொழணும் அவசியம் இல்லை. நான் பரலான தொழுகை சொல்லவில்லை, நவீலான தொழுகை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்கள் வீக்கம் அளவுக்கு தொழுதுருக்காங்க. அதை வீட்டில் தொழுதாங்க. ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுப்படையில் நிறைவேற்றும் பொழுது பிறரை நீங்கள் கஷ்டம், இவ்வளோ இஸ்லாம் இவ்வளோ கஷ்டமானதா பார்த்துட்டு ஓடிடக்கூடாது. நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களும், நாம் பேசக்கூடிய இந்த பேச்சுக்களும், நம்முடைய நடைமுறைகளையும் பிறரை பயமுறுத்தி விடக்கூடாது. மார்க்கம் இவ்வளோ கடினமானதா? நிச்சயமாக கடினமானது அல்ல. அத்தீன் யுஸ்ர், மார்க்கம் மிக மிக எளிதானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருப்பாங்க. அப்ப குழந்தையின் அழுகுரலுக்கு கேட்டு விட்டாங்க. அதுக்கு சொன்னேன், பெண்கள் வராங்க, குழந்தையை தூக்கிட்டு வராங்க. எந்த குழந்தைன்னா பால் குடிக்கக்கூடிய குழந்தைகளை தூக்கிட்டு வராங்க. அப்ப சொன்னாங்க, என்னுடைய மனம் ஆசைப்படுகிறது, நீண்ட அத்தியாயங்களை சூறாக்களை நான் ஓத வேண்டும் ஆசைப்படுகிறது. ஆனால் குழந்தையின் அழுகுரலின் கேட்டு அந்த தாய்மானுடைய உள்ளம் வேதனைப்படும் என்பதற்காக நான் தொழுகையை நான் சுருக்கமாக தொழுது கொள்கிறேன். இன்னைக்கு சிறுவர்களை பள்ளிவாசல்களை அனுமதிக்கிறது. வந்தாங்க, இனி பின்னாடி அடுத்த 2 பேர் விரட்டுறாங்கன்னா 3ஆவது நாள் பள்ளிவாசலுக்கு வரமாட்டான். அதை துருக்கியில் ஒரு படம் முடிச்சுவாங்க. பள்ளிவாசலிலே இன்றைக்கு குழந்தையுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் நாளை உடைய சமுதாயத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள்.
உங்கள் சமுதாயத்தை நாளை சமுதாயத்தை இழந்து விட்டு என்பதாக போறாங்க. ஏன்னா சிறுவர்களை பயமுறுத்தும், பள்ளிவாசலுடைய சிறுவர்களை பயமுறுத்துறோம். சிறுவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா சஜிதா வந்து எந்திரிக்கல. சஹாபாக்களும் பயம் வந்துருச்சு, என்னமோ ஆச்சோ அப்படின்னு. நீண்ட நேரம் கழிச்சு சஜிதா எந்திரிக்கிறாங்க. சலாம் கொடுத்த பிறகு என்ன ரசூலா என்ன ஆச்சு? இல்லை, இந்த பேர குழந்தைகள் வந்து என்ன மாரி சவாரி செய்து கொண்டிருந்தார்கள். அவர் சவாரியை நான் இழக்க விரும்பவில்லை. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் ரெண்டு தோளில் உட்காந்துட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் இமாமத் பண்ணிட்டு இருக்கும்போது. இந்த அளவுக்கு இஸ்லாம் எளிமையான மார்க்கங்க. ஆனால் நாம் பள்ளிவாசல் இருந்து சிறுவர்களை விரட்டி கொண்டிருக்கிறோம். கடுமையாக விரட்டும். அடுத்து என்ன இல்லைங்க